தமிழகத்தில் மணல் தட்டுப்பாடு தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அதன் விலை 40,000 ரூபாயை எட்டியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை திருச்சியில் இருக்கும் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் வழங்குகிறார். பார்க்கலாம். திருச்சி திருவாசி அரசு மணல் குவாரியில் கடந்த 20 நாட்களாக வெளியூர் அதாவது வெளி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் இங்கு உள்ள ஓட்டுநர்கள் அனைவருமே இங்கேயே அவர்கள் சமைத்து உண்டு உறங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இவர்கள் தற்பொழுது குடிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலையில இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளூரில் உள்ள லாரிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து மணல் வழங்கப்படுவதாகவும் வெளியூரில் வரக்கூடிய லாரிகளுக்கு மணல் வழங்குவதில் மிகுந்த தாமதம் ஏற்படுவதாகவும் லாரி ஓட்டுநர்களும் லாரி உரிமையாளர்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதனை அடுத்து இன்று காலை திருச்சி திருவாசியில காலை உள்ளூர் லாரிகள் உள்ளே வந்ததால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அரசு மணல் குவாரி என்பது நிறுத்தப்பட்டது. மணல் வழங்காமல் மீண்டும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இவர்களிடம் பேசி காவல்துறையினர் உதவியுடன் அந்த உள்ளூர் லாரிகளை வெளியேற்றி மீண்டும் இந்த மணல் இப்ப தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்பொழுது தமிழகத்தில் 10,000 15,000 ரூபாய் விற்கக்கூடிய அந்த நிலையில் உள்ள அந்த பகுதிகளுக்கு மணல் என்பது தற்போது 30,000 40,000 50,000 என அதிகமான விற்பனைக்கு மணல் விற்கப்படுகிறது. ஆனால் இங்கு உள்ள 2 யூனிட் மணல் அரசு நேரடியாக 1,050 ரூபாய் டிடி எடுத்து அதன் மூலம் தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். இவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் இவ்வளவு மணல் விலைக்கு அதிகமான விலைக்கு விற்பதற்கு காரணம் 20 நாட்களாக நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம். அது மட்டுமில்லாமல் உள்ளூரில் உள்ளவர்களுக்கு அதிகமான பணம் கொடுத்து இந்த மணலை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கூடுதலாக எங்களுக்கு இந்த டீசல் செலவு அதிகமான தூரத்தில் செல்வதாலும் தாங்கள் இந்த மணல் விற்பனையை அதிக அளவு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடுறாங்க. அரசு உடனடியாக வெளியூரிலிருந்து வரக்கூடிய லாரிகளுக்கு முன்னுரிமையும் கொடுத்து அவர்களையும் தொடர்ந்து அதாவது மணல் வழங்கப்படுவதை அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ளூர் லாரிகளுக்கு கொடுத்தாலும் அதே மாதிரி வெளியூர் மாவட்டத்தில் உள்ள லாரிகளுக்கும் மணலை கொடுத்தால் இந்த மணல் விற்பனை அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க முடியும். தொடர்ந்து தாங்கள் 20 நாட்களாக இங்கே குடும்பத்தை விட்டு இங்கே தண்ணீர் கஷ்டப்பட்டு தாங்கள் இங்கே தங்கியிருந்து இதுவரை மணல் எடுக்க முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அரசு உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அவர்கள் தினமும் வலியுறுத்தி வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சி திருவாசியிலிருந்து சார்ல்ஸ்.